ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஆல்வேஸ் மீட் அகெயினோட எபிசோட் 5 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் கதை புரியும். இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம லீ வுஜின் வந்து அவனோட வீட்டில் வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பான். என்ன யோசிச்சுட்டு இருப்பான்னா வந்து எங்கே தான் வந்து ஜாங் ஹேசாங் போயிருப்பான், எப்படி அவன் திடீர்னு மறைஞ்சு போனான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் வீட்டில் வந்து நம்ம டேஜோனும் வந்திருப்பான். டேஜோன் வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜோன் வந்து லீ வுஜினை வந்து சாப்பிட சொல்லுவான். அதுக்கு வந்து லீ வுஜின் வந்து நான் சாப்பிட்ற மூடில் இல்லை, ஜாங் ஹேசாங் வந்து 3 நாளாக காணோம், நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அவனை எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். அதுக்கு வந்து நம்ம டேஜோன் என்ன சொல்கிறான்னா, நீ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத, அவன் 3 நாளாக காணோன்றதுனால வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி போலீஸில் வந்து நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவனை வந்து தேடிட்டு தான் இருப்பாங்க, அவன் சீக்கிரம் வந்துடுவான், அதனால் நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜோன் வந்து நம்ம லீ வுஜின் கிட்ட சொல்லுவான். உடனே லீ வுஜினும் சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம டேஜோன் வந்து சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வருவான், ஆனால் ஃபுல்லாக சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திருப்பி நின்று என்ன சொல்லுவான்னா வந்து அன்றைக்கி வந்து ஜாங் ஹேசாங் வந்து திடீர்னு தானே வந்து அந்த ஆர்ட் கிளாஸில் இருந்ததா சொன்னேன், அதே மாதிரி திடீர்னு திருப்பி வந்துடுவான், கவலைப்படாத, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜோன் வந்து லீ வுஜின் கிட்ட சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்புவான். அதுக்கப்புறம் நம்ம லீ வுஜினும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து ஒரு வீட்டோட செவருக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருப்பான்னா வந்து ஸ்கெட்ச் புக்கே வந்து பார்த்துட்ருப்பான். அந்த ஸ்கெட்ச் புக்கை பார்த்ததுக்கப்புறம் வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா வந்து என்னால் தான் வந்து லீ வுஜின் வந்து அன்றைக்கி செத்தான், என்னை தேடி வரும்போது தான் வந்து அவனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவன் இறந்தான், அதனால் இந்த தடவை வந்து அவனை நான் காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நான் அவன் கூடயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து பேசிக்கிட்டே இருக்கான். பேசிவிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம போய் அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்புன உடனே வந்து நம்ம லீ வுஜினோட வீட்டுக்கு டைரெக்டாக வந்து கீழே நின்று லீ வுஜின்னு கத்துறான். உடனே வந்து நம்ம உள்ளே வந்து லீ வுஜின் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான்ல, யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னடா திடீர்னு ஜாங் ஹேசாங் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு விண்டோ திறந்து பார்ப்பான். பார்த்த உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் தான் அங்கே நின்று கை காமிச்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து நம்ம லீ வுஜின் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். ஷாக் ஆனதுக்கப்புறம் வந்து சரி அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவான். கீழே வந்த உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் என்ன பண்ணிடுவான்னா லீ வுஜினை வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிடுவான். உடனே வந்து நம்ம லீ வுஜினுக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி அவன் தான் கட்டி பிடிக்கிறானே நம்மளும் பிடிப்போம்னு சொல்லிட்டு அவனும் வந்து திருப்பி கட்டி பிடிச்சிடுவான். இப்படியே வந்து ரொம்ப நேரமாக வந்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங்கிட்ட உனக்கு ஏதாவது ஆச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அவன் கேட்குறதுக்கு வந்து நம்ம ஜாங் ஹேசாங் பதில் சொல்லாமல் என்ன சொல்லுவான்னா வந்து நான் உன்னை திருப்பி பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் ஒரு வழியாக பார்த்துட்டேன், இனிமேல் நான் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து காப்பாற்றுவேன், உன்னை தான் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் இனிமேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜின் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். உடனே லீ வுஜின் வந்து என்ன சொல்லிகிட்ருக்க, ஏதாவது ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜினும் ஒன்றும் புரியாமல் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு வந்து ஜாங் ஹேசாங் என்ன சொல்கிறான்னா இல்லை நான் வந்து இனிமேட்டு உன்னோட சைட்லேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜினை பார்த்து சொல்லுவான். லீ வுஜின் கிட்ட சொல்லிட்டு நாளையிலேருந்து வந்து நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜின் கிட்ட சொன்ன உடனே லீ வுஜின் வந்து உனக்கு எதோ ஆயிடுச்சா, நீ எங்கே போன 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து எந்த பதிலுமே சொல்லலை. எதுவுமே சொல்லாமல் என்ன சொல்கிறான்னா வந்து நான் இனிமேட்டுக்கு உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன் கூட தான் இருக்க போகிறேன், அன்றைக்கி நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு, அன்றைக்கி நான் உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன், அதை நான் வந்து தெரியாமல் வந்து என் வாய் தவறி வந்துடுச்சு கோவத்தில் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம லீ வுஜினும் எனக்கு தெரியும், அது நீ வந்து சொன்னதை வந்து வேணும்னு சொல்லலை, கோவத்தில் தான் தெரியாமல் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜினும் மன்னிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டேஜோன் வந்து அந்த இடத்துக்கு வரான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம டேஜோன் வந்து தள்ளி நின்று வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜினை வந்து நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, நான் போகிறேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜின் கிட்ட சொல்லிட்டு கிளம்புவான். கிளம்பும்போது நம்ம டேஜோன் என்ன பண்ணுவான்னா வந்து ஜாங் ஹேசாங் வந்து கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே வந்து நீ 3 நாளாக காணோம், எங்கே போன, எல்லோரும் எப்படி பதறியிருப்பாங்க தெரியுமா, ஏதாவது சொல்லிட்டாவது போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜோன் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் பிடிச்சி திட்டுவான். அதுக்கு ஜாங் ஹேசாங் என்ன சொல்லுவான்னா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜோனை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போவான்.
போன உடனே வந்து சொல்லு என்னதான் பேசணும் 3 நாளா காணோம். ஆனா வந்து இப்போ திடீர்னு வந்து நிக்கிற. என்ன நினச்சிட்டு இருக்கேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டேஜுன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாங்ஹே சாங் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுட்டு தான் இருப்பான். அப்போ வந்து நம்ம ஜாங்ஹே சாங் வந்து டேஜுன் கிட்ட நான் சொல்கிறது எப்படி நீ நம்ப மாட்ட. அது வந்து நம்புறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் வந்து நீ எனக்காக வந்து நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து டேஜுன்ட்ட சொல்லி பார்ப்பான். சரி டேஜுன் வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங்கையும் வந்து சொல்லுவான். உடனே நம்ம ஜாங்ஹே சாங் என்ன சொல்லுவான்னா, இன்னும் 1 வீக்கில் வந்து லீ ஊஜன் வந்து இறந்து போயிடுவான். அவனை வந்து நான் எப்படியாவது காப்பாற்றணும். அதுக்கு நீ எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ வந்து என்னை நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த தடவை என்னை நம்பு. நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து சொல்கிறான். உடனே வந்து நம்ம டேஜுன் வந்து ஜாங்ஹே சாங்கை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். என்னடா பேசுகிற, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜுன் வந்து ஜாங்ஹே சாங்கை கேட்குறான். அதுக்கு வந்து ஜாங்ஹே சாங் வந்து நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீ வேணால் பாரு, நாளைக்கு நீயும் லீ ஊஜனும் சண்டை போடுவ. அதே மாதிரி வந்து 2 நாள் கழித்து வந்து அவனோட கிளாஸில் வந்து பல்பு சரியில்லைன்னு வந்து அவன் பல்பு சரி பண்ண போவான். சரி பண்ணும்போது அவன் கையில் அடிபடும். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் 1 வீக்கில் வந்து அவன் சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம டேஜுன்ட்ட சொல்கிறான். டேஜுன் வந்து இவனை பார்த்து கோபத்தில் திரும்பி போவான். இந்த விஷயத்தெல்லாம் வந்து திருப்பி வந்து நம்ம ஜாங்ஹே சாங் சொன்னோடனே என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறதுக்காக வந்து நம்ம ஜாங்ஹே சாங்கோட காலரை பிடிக்கிறதுக்கு வந்து டேஜுன் வந்துடுவான். அப்போ தான் வந்து நம்ம ஜாங்ஹே சாங் என்ன சொல்வான்னா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். எனக்கு வந்து அவனை காப்பாற்றணும். நீ வேணால் நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதான்னு பாரு. அப்படி நடந்துச்சுன்னா வந்து நீ டைரெக்டாக என்கிட்ட வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து லீ ஊஜனை காப்பாற்றலாம். எனக்கு வந்து அவன் உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம். அதனால் வந்து ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து டேஜுன்ட்ட வந்து சொல்லுவான். எவ்வளோதான் வந்து நம்ம டேஜுன் கிட்ட வந்து சொன்னாலும் டேஜுன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. கோவத்தில் வந்து நம்ம ஜாங்ஹே சாங்கை வந்து கண்டபடி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜாங்ஹே சாங்கும் வந்து எவ்வளவோ யோசிச்சு பார்ப்பான் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் சரி டேஜுன் வந்து வரலன்னா என்ன நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போய் திருப்பி அந்த ஸ்கெட்ச் புக்கை தான் எடுத்து பார்த்துட்ருப்பான். பார்த்த உடனே என்ன யோசிச்சான்னு தெரில. ஏதோ அந்த ஒரு சின்ன நோட்டில் வந்து எழுதுறதுக்காக ஆரம்பிக்கிறான். என்ன எழுதுறான்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து லீ ஊஜனை வந்து காரை தொட விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பைசைக்கிளும் ஓட்ட விடக்கூடாது. அப்புறம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்து அவனை வந்து போக சொல்லணும். அப்புறமேட்டுக்கு அவனை வந்து டெய்லி வந்து நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி வந்து நோட்ஸ் வந்து எழுதி வைக்கிறான். எதுக்காக எழுதுறான்னா வந்து இனிமேட்டுக்கு வந்து நம்ம லீ ஊஜனுக்கு வந்து எதுவும் வரக்கூடாது. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால நானே கூட்டிகிட்டு போனால் தான் சேஃபாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக அவனை காப்பாற்றணுன்ற எண்ணத்தோடயே அவனை சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்லாம் வந்து அந்த நோட்டில் எழுதிட்டு அவனே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இந்த தடவை நான் எப்படியாவது வந்து விதியை மாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் முடிவு எடுத்துகிட்டு அடுத்த நாளே வந்து ஃபஸ்ட்டு லீ ஊஜனோட வீட்டுக்கு தான் போகிறான். அவனோட வீட்டுக்கு போய் லீ ஊஜன் கிட்ட வந்து வா நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். உடனே லீ ஊஜனும் வந்து என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு போனால் நல்லா இருக்கும்ல ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து நம்ம லீ ஊஜனும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீ ஊஜனும் ஜாங்ஹே சாங்கும் வந்து ஜாலியாக வந்து கை கோத்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது பின்னாடி யார் நிற்கிறான்னா வந்து நம்ம டேஜுன்னு. அவனும் வந்து லீ ஊஜனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம லீ ஊஜன் வந்து ஜாங்ஹே சாங் கூட போயிட்டுருந்தான். உடனே வந்து நம்ம ஜாங்ஹே சாங் என்ன பண்ணுறான்னா லீ ஊஜன் வந்து லெஃப்ட் சைடு போயிட்டுருந்தான். அதனால் வந்து அவனை வந்து இந்த சைடு ரைட் சைடு தள்ளி விட்டு அவன் வந்து சேஃபாக ரோட்டுக்கு இந்த பக்கம் அவனை விடாமல் சேஃபாக வந்து நம்ம லீ ஊஜனை வந்து கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கிளாஸ்லேயே வந்து இவனுங்க 2 பேரும் விளையாடிட்டே தான் இருக்கானுங்க. அப்போ தான் வந்து நம்ம டேஜுனும் அந்த கிளாஸ்க்கு வரான். கிளாஸ்க்கு வந்து அவனுங்க 2 பேரையும் பார்த்தோன்னே லைட்டாக வந்து அவனுக்கு கோவம் வருது. எதுக்காக கோவம் வருதுன்னு தெரில. அதுக்கப்புறம் அவன் எல்லா கிளாஸ்கிட்டையும் என்ன சொல்கிறான்னா ஆர்ட் கிளாஸ் ஆரம்பிக்குது. அதனால் வந்து ஆர்ட் ரூமுக்கு வந்து எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம டேஜுன் வந்து சொல்கிறான். அப்போ தான் வந்து லீ ஊஜன் கிட்ட வந்து ஜாங்ஹே சாங் அதான் ஆர்ட் கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுல, அங்கே ஏதோ நீ இம்பார்ட்டண்ட்டான நோட்டை வந்து விட்டுட்டு வந்தேன்னு சொன்னல, எடுத்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஜாங்ஹே சாங் வந்து இப்போ அது எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம லீ ஊஜன் கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீ ஊஜனும் சரி இந்த தடவை நம்ம மாட்ட போகிறோம். நம்ம 2 பேருமே வந்து அசைன்மெண்ட்டை முடிக்கல. அவர் நம்மளை திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஜாங்ஹே சாங் வந்து என்னை மன்னிச்சிரு. நான் தான் வந்து அன்றைக்கி வரையலான்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டப்ப நான் தான் வரல. என்னால் தான் வந்து இப்போ நம்ம 2 பேரும் மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்ஹே சாங் சொல்லுவான். அதுக்கு லீ ஊஜன் வந்து சரி பரவாயில்ல 2 பேரும் சேர்ந்தே திட்டு வாங்கிக்கலாம், சாரி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து நம்ம ஜாங்ஹே சாங் வந்து லீ ஊஜன் இவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை நடக்கும்போது லீ ஊஜன் வந்து ஒரு பேப்பரை ஜாங்ஹே சாங் டேபிளில் வந்து வச்சுருப்பான். அதை எடுத்து நம்ம ஜாங்ஹே சாங் வந்து படிச்சுட்டு செம்மையாக சிரிச்சிட்ருப்பான். அதை வந்து லீ ஊஜன் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, யாரோ வந்து இங்கே வந்து பேப்பர் வச்சுருந்தாங்க, அதான் எடுத்து படித்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக வந்து சொல்லிகிட்ருக்கான். அதில் வேறு என்ன எழுதியிருக்கு தெரியுமா, நீ என்னை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நான் அதான் உன்னை இப்போ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வந்து உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங்கும் வந்து லீ ஊஜனை பார்த்து சொல்லிகிட்ருப்பான். உடனே அப்போ தான் லீ ஊஜனுக்கு ஞாபகம் வருது, அன்றைக்கி சண்டையில் நான் ஒரு லெட்டர் வச்சேன்ல அதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம லீவுஜனுக்கு ஞாபகம் வந்து உடனே வந்து அந்த லெட்டர் கொடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜாங்ஹே சாங் அதான் நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அந்த லெட்ரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து கேட்குறான். உடனே லீவுஜன் வந்து கொடுக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து துரத்தவே ஆரம்பிச்சிட்டான். இப்படியே அவனுங்க ஓடி விளையாடிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம லீவுஜின் வந்து ஜாங்ஹே சாங்கோட கையை பிடிச்சோடனே அவனுக்கு ஏதோ ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு மைண்டில் வந்து ஞாபகம் வருது. ஓடி போய் எங்கேயாவது விழுந்துட்டானா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நானே கொடுத்துட்றேன், இந்தா நீ வச்சுக்கோ, இருந்தாலும் வந்து என்னோட மைண்டில் வந்து இந்த லெட்டர் ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும், அதை வந்து மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து லீவுஜின் கிட்ட சொல்கிறான். உடனே லீவுஜின் வந்து நீ இப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஒரே வந்து வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவுஜின் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜாங்ஹே சாங்கும் லீவுஜினும் 2 பேரும் வந்து அந்த ஆர்ட் கிளாஸ்க்கு போய் வந்து போய் அசைன்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, நம்ம 2 பேரும் முடிக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து நடந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாங்ஹே சாங் திடீர்னு திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நம்ம லீவுஜினும் வந்து ஜாங்ஹே சாங் பின்னாடியே வந்து ஓடிட்டுருக்கான். ஆர்ட் கிளாஸ்க்குள்ளேயும் அவனுங்க வந்துட்டானுங்க. வந்தா எல்லாரோட அந்த ஆர்ட் பேப்பர்லேயும் வந்து ஏதாவது படம் வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. இந்த லீவுஜினும் ஜாங்ஹே சாங்கும் வந்து எம்டி பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. நம்ம ஆர்ட் கிளாஸோட டீச்சர் வந்து ஒவ்வொரு ட்ராயிங்காக பார்த்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. இவங்க 2 பேரோட ட்ராயிங்கை பார்த்தா 2 பேரும் எதுவுமே பண்ணல. உடனே வந்து அவர் கேட்குறாரு, என்ன பண்ணியிருக்கீங்க? 2 பேரும் எதுவுமே பண்ணாமல் எம்டி பேப்பரே எடுத்துகிட்டு வருவீங்க, இது ஃப்ரீ ஸ்டைல் தானே, ஏதாவது ஒன்று வரைஞ்சி தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து 2 பேரும் வந்து என்னை மன்னிச்சிருங்க சார், நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. உடனே வந்து அவர் வந்து நீங்களாம் அநியாயம் பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவனுங்க 2 பேரும் வந்து சாரி சொல்லிட்டு திருப்பியும் வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. சிரிச்சதுக்கப்புறம் சரி, அப்புறம் வந்து இனிமேட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் கிளாஸ் டீச்சர் வந்து அவர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காரு. மற்ற ஸ்டூடெண்ட்க்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக வந்து 2 வாலண்டியர்ஸ் வந்து எனக்கு வேணும், இந்த என்விரான்மெண்ட்லலாம் வந்து படம் வரைவாங்கள்ல, அதாவது ரோட் சைடு இருக்க பில்டிங்லலாம் வந்து படம் வரைகிறதுக்கு எனக்கு 2 வாலண்டியர்ஸ் வேணும், யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு யாருமே கை தூக்கல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாங்ஹே சாங் வந்து கையை தூக்கிடுறான். தூக்கி என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து வரைகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இன்னொரு ஆள் யாராவது வில்லிங்கில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் கிளாஸ் டீச்சர் கேட்கும்போது நம்ம ஜாங்ஹே சாங் வந்து நான் லீவுஜின் கூட வந்து வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். அப்படி சொல்ல வரும்போது வந்து அங்கே டேஜுன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்ன சொல்லிடுவான்னா, நான் வந்து வரைகிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஜாங்ஹே சாங்கும் லீவுஜினும் வந்து டேஜுனை வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பி பார்த்தது எதுக்காக இவன் வரான் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கப்புறம் திருப்பியும் ஆர்ட் கிளாஸ் டீச்சர் வந்து கேட்குறாங்க, உண்மையிலே வந்து டேஜன் வரையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம ஜாங்ஹே சாங் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு லீவுஜின் கூட தான் வரைகிறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து நம்ம ஜாங்ஹே சாங் சொல்லிடுவான். உடனே வந்து நம்ம லீவுஜின் வந்து ஜாங்ஹே சாங் வந்து திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவனும் ஆர்ட் கிளாஸ் டீச்சரில் ஆமாம் நானும் வரைய போகிறேன், நானும் ஜாங்ஹே சாங்கும் ஒன்றா சேர்ந்து அந்த படத்தை வரைகிறோம், இந்த தடவையாவது நாங்கள் ஒன்றா வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வைப்பாங்க. உடனே வந்து ஆர்ட் கிளாஸ் டீச்சரும் வந்து டேஜன் கிட்ட உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டவுடனே சரி அவங்க 2 பேரையும் வரைய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் வந்து நான் இந்த தடவை வரையல, இப்படி வந்து நான் வந்து வில்லிங் கொடுத்தா தானே நெக்ஸ்ட் இயராவது எனக்கு வரைகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம டேஜன் சொல்லிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஜாங்ஹே சாங்கும் லீவுஜினும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வந்து 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து படம் வரைய போகிறாங்க. அதுவும் அந்த படத்தை வரைகிறதுக்கு வந்து 1 வீக் மேலே ஆகும். அதனால் இவனுங்க 2 பேரும் ஜாலியாக வந்து வரைகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம டேஜனுக்கு வந்து ரொம்பவே வந்து கோவமும் வருது, எதுக்காக வருதுன்னு தெரில. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவனுங்க வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லீவுஜின் வந்து கொக்கோ கோலா வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஜாங்ஹே சாங்க்கு கொடுக்குறான். ஜாங்ஹே சாங்கும் வந்து லீவுஜின் கொடுத்த கொக்கோ கோலாவை வாங்கி குடிக்கிறான். குடிக்கும்போது நம்ம ஜாங்ஹே சாங் என்ன சொல்கிறான்னா, என்ன வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து நம்ம லீவுஜின் என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து உன்ன வரையணுன்னு தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஜாங்ஹே சாங்கும் எனக்கும் அப்படி தான், உன்ன வரையணுன்னு தான் எனக்கும் ஆசை அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம லீவுஜின் என்ன சொல்லுவான்னா, அப்போ வந்து நம்ம 2 பேரோட பிக்சரே வந்து அதில் வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியே பேசிட்டு வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா வந்து கொக்கோ கோலாவே குடிக்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே வந்து இவனுங்க 2 பேருக்கும் வந்து சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா 2 பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து இப்போ தான் வந்து நல்லா கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஜாங்ஹே சாங்கும் வந்து லீவுஜினை பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு இந்த படத்தை வரைகிறதுக்கு எப்படியும் 1 வீக் ஆகும், அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து லீவுஜின் கிட்ட சொல்லுவான். உடனே லீவுஜின் வந்து கண்டிப்பாக நம்ம 2 பேரும் எப்பயுமே ஒன்றாவே இருக்கலாம், சேர்ந்தே வந்து நம்ம அந்த பிக்சரையும் வரைஞ்சி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவுஜினும் வந்து ஜாங்ஹே சாங் கிட்ட சொல்லுவான். உடனே ஜாங்ஹே சாங்கும் ஓகே சரி அப்போ நாளையிலேருந்து வந்து ரெடி ஆகிக்கோ, நாளையிலேருந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து படம் வரைய போகிறோம், லேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து லீவுஜின் கிட்ட சொல்லுவான். உடனே வந்து அடுத்த நாள் வந்து நம்ம லீவுஜினும் ஜாங்ஹே சாங்கும் பெயிண்டிங்லாம் எடுத்துகிட்டு ஒரு பில்டிங் முன்னாடி வந்து நிற்பானுங்க.
நின்ன உடனே வந்து நம்ம ஜான்ஹே சாங் என்ன சொல்றான்னா வந்து, "நம்மளோட ஃபேஸ ஃப்ரண்ட்ல வரையறதுக்குன்னா வந்து பல மாசம் ஆகும். அதனால வந்து நம்ம பேக்க மட்டும் வரையலாம். பேக்க வரைஞ்சா ஈஸியா இருக்கும்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம லீ ஊஜின் என்ன சொல்றான்னா, "பேக் மட்டும் வரைஞ்சா வருத்தமா இருக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு, சோக ஃபேஸ காமிக்கிற மாரி இருக்காதான்னு சொல்லி நம்ம லீ ஊஜின் கேட்பான். அதுக்கு வந்து ஜாங் ஹேசாங், "இல்ல, அப்பதான் வந்து நம்ம முன்னோக்கி போறோம் அப்படின்ற அர்த்தம். அதனால வந்து நம்ம அத வரையலான்னோனே." நம்ம லீ ஊஜினும், "அதுவும் கரெக்ட்டு தான். நீ வந்து சொல்ற பெயிண்டிங் வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து அதிகமா குடுக்குது. அதனால அப்படியே வரையலாம். வா வரையலான்னு" சொல்லிட்டு நம்ம லீ ஊஜின் வந்து கூட்டிட்டு போவான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங், லீ ஊஜின் 2 பேருமே வந்து வரைஞ்சிட்ருப்பாங்க. அப்பதான் வந்து லீ ஊஜின் வந்து ஜாங் ஹேசாங் பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம லீ ஊஜின் வந்து ஜாங் ஹேசாங் கிட்ட வந்து எல்லோ கலர் வந்து கேட்பான். அதுக்கு வந்து நம்ம ஜாங் ஹேசாங் என்ன பண்ணுவான்னா, எல்லோ கலர் குடுக்காம என்ன பண்ணிடுறான்னா வந்து ஒரு ஆரஞ்சு கலர வந்து எடுத்து குடுத்துடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீ ஊஜின் வந்து, "என்ன பண்றான் இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வந்து உன்ட்ட எல்லோ கலர் கேட்டேன். ஆரஞ்சு கலர் கேட்கல." அப்படின்னு சொன்ன உடனே வந்து, ஆரஞ்சு கலரா? இரு இரு எடுத்து தரேன்னு" சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் மாத்தி நம்ம லீ ஊஜின் வந்து கரெக்டான ப்ரஷ்ஷ வந்து எடுத்து நம்ம லீ ஊஜின்ட்ட குடுப்பான். அப்பதான் வந்து நம்ம லீ ஊஜினுக்கு வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். ஒரு தடவ வந்து நம்ம லீ ஊஜின் ஜாங் ஹேசாங்ட்ட வந்து, "நான் லெஃப்ட் சைட்ல நின்னு எல்லாரையும் திசை திருப்புறேன். நீ ரைட் சைட்ல பால போடு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பொசிஷன்ல போய் நின்னுட்ருப்பான். அப்போ வந்து நம்ம ஜாங் ஹேசாங்க்கு என்ன ஆச்சுன்னே அவனுக்கு தெரியாது. அவனும் வந்து தலைலாம் வலிக்கிறதுனால அவனுக்கு மயக்கம் வந்தது மாரி இருந்ததுனால எங்கேயோ தூக்கி போட்டுருவான். அதே மாரி பவுலிங் ஃபீல்ட்ல வந்து இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்னன்னா வந்து ஜாங் ஹேசாங் வந்து, "என்னோட பால் வந்து ரெட் கலர் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நெறைய பால்ல வந்து ரெட் கலர் பால வந்து எடுக்கிறதுக்காக போவான். ஆனா வந்து ரெட் கலர் எடுக்க மாட்டான். ப்ளூ கலர் தான் எடுப்பான். இத வந்து நம்ம லீ ஊஜின் பார்த்துட்டு, "என்ன நடக்குது? அவன் ரெட் கலர் பால் தானே எடுக்கிறதா சொன்னான் என்ட்ட. அப்புறம் ஏன் ப்ளூ பால் எடுத்துட்டு வரான்?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்ருப்பான். ப்ளூ பால்ல தான் அப்புறம் அவன் பவுலிங் பண்ணுவான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோனே நம்ம லீ ஊஜினுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால வந்து நம்ம ஜாங் ஹேசாங் கிட்ட, "நீ ஏதாவது கலர் பிளைண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து, "கலர் பிளைண்ட்லாம் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். "என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம லீ ஊஜனும் வந்து யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் ஒண்ணும் பேசல. இப்படியே இவங்க 2 பேரும் பேசும்போது அந்த இடத்துக்கு வந்து டேஜோன் வருவான். டேஜோன் வந்தவுடனே வந்து, "நானும் உங்களுக்கு கூட வந்து கலர் பெயிண்டிங் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நம்ம ஜாங் ஹேசாங் வந்து, "நீனே லீ ஊஜின்ட்ட கேட்டுக்கோ. அவனுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே." அப்படின்னு சொல்றான். உடனே வந்து டேஜோன் வந்து லீ ஊஜின்ட்ட கேட்கும்போது, லீ ஊஜின் என்ன சொல்றான்னா வந்து, "நீ ஏன் வந்து எங்க கூட பெயிண்ட் பண்ண வர?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "இல்ல, நான் வந்து சார் கிட்ட கேட்டேன். அவரு வந்து என்னையும் சேர்த்து பெயிண்ட் பண்ண சொன்னாரு. அதனால தான் நானும் உங்க கூட வந்தேன்." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லீ ஊஜின் வந்து, "இல்ல, எனக்கு வந்து உன் கூட பெயிண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நானும் ஜாங் ஹேசாங் மட்டுமே பெயிண்ட் பண்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ ஊஜின் வந்து டைரக்ட்டா டேஜோன் கிட்ட சொல்லிருவான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கும், "லீ ஊஜின் சொல்றது கரெக்ட்டு தானே. நாங்க 2 பேரும் பண்ணிக்கிறோம். நீ கிளம்பு." அப்படின்னு சொன்ன உடனே, "நீ ஏன் வந்து இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்க? நீ இதுவரையும் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணது இல்லையேன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து டேஜோன்ட்ட கேட்குறான். உடனே டேஜோனுக்கு ஆல்ரெடி வந்து கண்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் அப்படியே சிரிச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு எபிலாக் மாரி ஒண்ணு காமிக்கிறாங்க. அதில வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கோட அக்கா இருப்பாள்ல, அவ வந்து ப்ரெசென்ட்ல ஜாங் ஹேசாங் வந்து காணோம். அவன் தான் வந்து பாஸ்ட்ல போய் உட்காந்து லீ ஊஜின் கூட இருக்கான். அதனால வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கோட அக்காவும் ஃபோன் பண்ணி, "ஜாங் ஹேசாங் அங்க இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு டேஜூன் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பா. அதுக்கு வந்து டேஜூன் என்ன சொல்றான்னா, "இங்க தான் இவ்வளோ நேரம் வந்து இருந்தான். 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தான். அதுக்காட்டி வந்து அவன் வந்து அந்த மெமோரியலுக்கு வந்தான். இப்போ மெமோரியல்லையும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜூன் வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கோட அக்கா கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜாங் ஹேசாங்கோட அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இங்க தான் இருந்தான். ஆனா இப்போ வந்து காணோம். அவன் வந்து லீ ஊஜன பார்க்கறதுக்காக தான் வந்தான். அந்த மெமோரியல் பிளேஸ்க்கு போய் பார்த்துட்டு அங்க இல்ல. அவன் எங்க போனான்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங்கோட அக்கா சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே வந்து அவனோட மெமோரியலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்னு வந்து பாஸ்ட்ல வந்து நம்ம லீ ஊஜன் வந்து ஜாங் ஹேசாங் எங்க தான் போயிருப்பான்? 3 நாளா காணோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அன்னைக்கு வந்து என்னோட போர்ட்ரெய்ட்ட வந்து அவன் கிழிக்கும்போது ஒரு வெளிச்சம் வந்தது. அதில தான் அவன் மறைஞ்சு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ ஊஜன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் வந்து ஜாங் ஹேசாங் வந்து அவனோட வீட்டுக்கு கீழ இருந்து வந்து லீ ஊஜன், லீ ஊஜன்னு கத்துவான். இத பார்த்த உடனே தான் வந்து ஷாக் ஆகி நம்ம லீ ஊஜனும் வந்து ஜாங் ஹேசாங்க பார்க்கறதுக்காக ஜன்னல ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து ஜாங் ஹேசாங்கா? இவன் எப்படி திடீர்னு இங்க வந்தான்? 3 நாளா காணோம், எப்படி இங்க வந்தான்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.